हालेलुया हालेलुया। कितने பேர் செய்தி கேட்பதற்கு ரெடியா कितने இருக்கீங்க? लोग तैयार वचन सुनने के लिए? हालेलुया हालेलुया। எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுங்க பாப்போம். सब बाइबल उठाकर जोर से बोले। आमीन। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। இன்னைக்கு நாம நெகேமியாவை பத்தி தான் பார்க்க போகிறோம். आज भी हम नेगेमिया किताब से ही देखने जा रहे हैं। நெகேமியால இருந்து பார்க்க போகிறோம். 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். नेगेमिया 8वां अध्याय का खोले। 8ல 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 8वां अध्याय का 1 से लेकर 10वां वचन तक हम देखने जा रहे हैं। खोल के रखो। अभी नहीं पढ़ना मैं जब भी बताऊंगा पढ़ना। ரொம்ப சந்தோஷம். बहुत अच्छा लगा। அங்க பூன சிஸ்டர் எடுத்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. पूनम तैयार थी पढ़ने के लिए। प्रीति சிஸ்டர் ரெடியா இருக்காங்க. प्रीति तैयार, तना तैयार है, இங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க. इधर भी तैयार है। அதை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கு. देखना अच्छा लगा। நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடப்பதை பார்ப்பதுதான் தேவ ஊழியர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். बच्चे परमेश्वर के वचन में आगे जा रहे हैं, उसका देख के ही प्रभु की दास की बहुत आनंद होता है। நாம நெகேமியா புத்தகத்துல இருந்து பார்த்தோம். நாம் அவர்கள் விழுந்திருந்த உடைந்து போயிருந்த எருசலேம் மதிலை அவர்கள் எழுந்து கட்டினார்கள். नेगेमिया में यही देख सकते हैं, जो गिरा हुआ जो भवन को, जो दीवारों को उन्होंने सब एकता में मिलकर खड़े होकर बनाया। அதிலே என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்பதை நாம பார்த்தோம். उसमें हमने देखा था पिछले दिन में उसमें क्या क्या समस्या आया है। அந்த பிரச்சனைகளை தாண்டி எப்படியாக அதனை கட்டினார்கள். वो समस्या का पार कर कैसे उन्होंने एक भवन को बनाया। நான் ஒரு காரியத்தை நான் தியானித்து வருகிறேன். मैं आजकल एक बातों के ऊपर ध्यान देते आ रहा हूँ। அதை குறித்து நாம் வருகின்ற நாட்களில் பார்ப்போம். उसके बारे में आने वाला दिन पर हम देखें। கர்த்தர் செய்கின்ற காரியத்திற்கு முன்பாக அதனை நமக்கு வெளிக்காண்பிக்கின்றார். परमेश्वर जो काम करते हैं वो काम करने से पहले हमें बताते हैं। हालेलुया हालेलुया। அப்படிதான் அந்த நெகேமியாவை பற்றி நமக்கு ஏற்கனவே அது போதித்து வந்திருக்கிறார். तभी नेगेमिया किताब में प्रभु पहले ही बताकर आ रहा था। मैं அதே போலதான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். इसी रीति से हमारे लिए एक वायदा वचन है। உங்களுடைய வீடுகளிலே உங்களை நான் தங்க வைப்பேன். उनका अपने घरों में बसाऊंगा, रखूंगा करके वायदा दिया। அது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். वो हमारे लिए एक वायदा है, அது நடக்க போகுது. वो जल्दी होने वाला है। நாம் இன்னைக்கு நெகேமியால இருந்து இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். आज नेगेमिया किताब में और एक कार्य को हम देखने जा रहे हैं। அவர்கள் அதனை கட்டின பின்பு, அந்த மதிலை கட்டின பின்பு, சுவரை கட்டின பின்பு என்ன பண்ணினார்கள்? वो दीवार को बनाने के बाद वो क्या करने लगा, அதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம்? उसी बातों में उन्होंने बनाया हुआ काम से हम क्या सीखने जा रहे हैं। எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 8:1 பாத்தீங்கன்னா, अभी देखो 8 का पहला वचन में देख सकते हैं। ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, प्रजाओं का सारे लोग कहने लगा, எஸ்ராவிடத்துல சொல்லுகிறார்கள், एस्रा करके एक व्यक्ति से कहने लगा, எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். हमारे लिए परमेश्वर की वचन को पढ़ाओ। தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். पुस्तक से परमेश्वर की वचन को पढ़ाओ। 3வது வசனத்தை வாசியுங்கள். अभी तीसरी वचन पढ़ो आप लोग, तीसरी वचन। उसकी बातें भोर से हाँ। दोपहर तक उस चौक के सामने जो जलपहाड़ के हाँ। सामने था, क्या स्त्री क्या पुरुष और सब समझने वालों को पढ़कर सुनाता रहा, और लोग व्यवस्था की पुस्तक पर कान लगाए रहे। आमीन। हालेलुया। हालेलुया। மக்கள் எழும்பி அந்த எஸ்ராவிடத்துல கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், விளக்கி சொல்லுங்கள். जनता सब खड़े होकर एस्रा से कहने लगा, आप पुस्तक खोलकर परमेश्वर की वचन हमें पढ़कर सुनाओ। எஸ்ராவை நம்ம ஒரு பாஸ்டர் மாதிரி நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். एस्रा एक परमेश्वर की दास था, एक पादरी का रूप से उधर था, தேவனுடைய வார்த்தை விளக்கி சொல்லுகிற மனுஷன். जो परमेश्वर की कलाम वचन को अच्छे से समझाने वाला है। நெகேமியா தேவனுடைய அழைப்பினாலே அந்த வாசலை, அந்த மதிலை கட்டினவன். नेगेमिया परमेश्वर की बुलाहट के द्वारा उस दीवार को, परमेश्वर की जो जो मंदिर को बनाया दोबारा। தேவனுடைய எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்லுகிறார். एस्रा परमेश्वर के कलाम को बताने वाला था। நாம ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். लेकिन इसमें एक इम्पोर्टेंट बातों को हम देखना है। எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை முதலாவது வந்து சொல்லவில்லை. एस्रा पहले आकर खुदा का वचन नहीं बोल रहा था।
மக்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லு. उधर का लोग पूछ रहा था हमें परमेश्वर के वचन बताओ. மக்களுக்குள்ளாக தாகம் இருக்க வேண்டும். हाँ, लोगों के अंदर प्यासा होना चाहिए. மக்களுக்குள்ளாக எங்களுக்கு இப்படி வேண்டும் என்கிற ஒரு ஒரு தாகம் இருக்க வேண்டும். लोगों के अंदर ये प्यासा होना चाहिए वचन सुनने के लिए. அப்பொழுதுதான் இங்க எஸ்ரா வந்து அதனை அங்கே வாசிக்கின்றார். तभी एस्रा आकर प्रभु की वचन पढ़ाकर सुनाना. நாம எதற்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும்? क्यों परमेश्वर की वचन पढ़ना? அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம போன மாதத்துல நம்ம பார்த்தோம். இந்த தேவனுடைய வார்த்தை தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை காண்பிக்கிறது. जब परमेश्वर की वचन परमेश्वर कैसा आपका देखता है उसके बारे में लिखा है. இந்த उலகம் உங்களை எப்படினாலும் சொல்லலாம். दुनिया कुछ भी कह सकते हैं आपका किसी भी हालत में. இந்த உலகம் உங்களை பணக்காரன் சொல்லலாம். हो सकते हैं दुनिया आपका अमीर व्यक्ति करके बुला सकते हैं. தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லலாம். आपका नीचे जाति वाला करके कह सकते हैं. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லலாம். आप ये झुंड वो झुंड करके कह सकते हैं. இந்த மொழிக்காரன் அந்த மொழிக்காரன் ये भाषा बोलने वाला दूसरा भाषा वाला कह सकते हैं. இந்த உலகம் நம்ம எப்படினாலும் பிரிக்கலாம். ये दुनिया में किसी भी हालत में अलग कर सकते हैं. நமக்கு என்ன தெரியுமா தெரியணும்? लेकिन हमें क्या जानकारी होना चाहिए? கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்? परमेश्वर किस रूप से मुझे देख रहा है. புதிய ஏற்பாடு சொல்கிறது கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பார்க்கிறார். परमेश्वर का वचन नया नियम में लिखा परमेश्वर हमें राजा का रूप से एक याजक का रूप से देखता है. கர்த்தர் நம்மை எப்படியாக பார்க்கிறார் என்பதை நீங்கள் இதனை வாசித்தால் தான் தெரியும். परमेश्वर किस रूप से हमें देख रहा है ये वचन पढ़ने से ही पता चलेगा. நீங்கள் அதனால தான் இதை படிக்கணும். इसलिए मैं कहता हूँ बाइबल पढ़ो. ரோமர் 12:2ல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். रोमियो 12:2 में वैसा लिखा है. நாம் இந்த உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். हम दुनिया का सुंदर मत बताओ, दुनिया का रूप मत बदलो. இந்த உலகம் நம்ம எப்படினாலும் பிரிக்கலாம். ये दुनिया किसी भी हालत में हमें देख सकते हैं. நாம் அப்படியாக இருக்க கூடாது. हम वैसा नहीं रहना चाहिए. நம்முடைய மனது புதிதாக வேண்டும். हमारा मन प्रतिदिन नया बनना चाहिए. அதுல நம்ம ஏற்கனவே நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். पहले हम बहुत बातों को हम देखते हैं, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். लेकिन एक काम मैं आपको बताने चाहता हूँ. நீதிமொழிகள் 4:18 नीति वचन 4:18 में நீதிமொழிகள் 4:18 இப்படியாக சொல்கிறது. नीति वचन 4:18 में यूं लिखा है. நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள் வரை அதிகமாக பிரகாசிக்கும். धार्मिक जन की दिन आधी रात में भी बहुत रोशनी से चमकेगा. ஒருத்தர் எடுத்து வாசிக்க பாப்பா. நீதிமொழிகள் 4:18 तरफ पढ़े. धर्मियों की चाँद और चमकती नहीं, धर्मियों को जाल अच्छा है. चमकती हुई हाँ। ज्योति के समान है. हाँ। जिस प्रकाश दोपहर तक अधिक बढ़ता रहता है. இந்த உலகமானது சொல்லும். ये दुनिया उनसे कह सकते हैं. நீங்க உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சா? हाँ, आपका 50 साल हो गया, நீங்க ரிட்டையர் ஆயிருக்கீங்க. आप काम से रिटायर हो जाओगे. நீங்க அப்படியே அமைதியா அப்படியே போயிட வேண்டியதுதான். आप खामोश होकर घर में कोने में बैठना. 65 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்லயே உங்களுக்கு மதிப்பு இருக்காது. हाँ, 65 साल उम्र हो गया तो घर के लोग खुद इज्जत नहीं देता. நீங்க கிழவன் ஆயிட்டீங்க. आप बूढ़ा बन चुके हैं, உங்களுக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் இல்ல. आपको कोई भी ताकत नहीं है, ஓரமா உட்கார்ந்துக்கோங்க. आप कोने में जाके बैठ जाए. நம்மளும் என்ன நினைப்போம்? हम क्या सोचे, எனக்கும் 70 வயசு ஆயிடுச்சு. और मुझे भी 70 साल हो गया यार, இனிமே என்னத்தை இருந்து आगे से मैं क्या करना करूंगा. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? लेकिन खुदा क्या कहते हैं, நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை அதிகமாக धार्मिक जन की चाल जो दिन की रोशनी की समान आधी रात में भी होगा. அப்படின்னு என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? நீங்க 50 வயசு ஆகும்போது உங்களுக்கு 6 மணி நேரம். हाँ, जब भी आप 50 साल उम्र में जाओगे आपका तभी 6 घंटे का समय இந்த है. உலகம் சொல்லுது நீங்கள் வயசாயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிழவன் ஆயிட்டீங்க கிழவி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சக்தி இல்ல, நீங்க அப்படியே போயிருவீங்கன்னு சொல்லுது. दुनिया संसार आपका कहते हैं आप बुढ़ा हो गया, बुजुर्ग हो गया, आपका शरीर में शक्ति नहीं करके कह सकते ஆனா हैं. ஆண்டவர் அப்படியே மாத்தி சொல்லுகிறார். लेकिन खुदा उल्टा करके हमें देखता है. நீங்கள் அதிகமாக வயசு ஆக ஆக உங்களுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். जितनी आप बुजुर्ग बनते जाओगे जितनी आपका अंदर रोशनी प्रकट होते जाएगा. நான் தேவனுக்குள்ளாக இப்படியே இருந்தேன்னா अगर प्रभु के अंदर में वैसी होगा तो ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா सेवकाई करते रहते तो தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருந்தேன்னா परमेश्वर की आज्ञा मानने से நான் என்னைக்கு சாகிறேனோ मैं किसी दिन मरूंगा அன்னைக்கு தான் என்னுடைய வெளிச்சம் அதிகமா இருக்கும். उसी दिन मेरा रोशनी ज्यादा होगा. அப்படிதான்
அதை பார்க்கிறேன். मैं इस वचन का उसी विधि से ही देखता हूँ। ஒருவேளை காலையில நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். हो सकते हैं मैं सुबह एक प्रचार किया हो, மத்தியான வேளையில ஒரு எழுப்புதல் கூட்டத்துல பேசியிருப்பேன். हो सकते हैं दोपहर के समय पे और एक झुंड में प्रचार किया, जागृत प्रचार। ஈவினிங் நேரத்துல நாங்க பிரசங்கிக்கிற பொழுது ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கும். हो सकते हैं शाम को समय पर और कई प्रचार कर रहे हैं। நைட் தூங்க போறதுக்கு முன்னால ஒரு அவார்டு வாங்கியிருப்பேன். हाँ, रात में सोने से पहले मैं कोई इनाम जीता हुआ है। நான் போய் தூங்க போவேன். हो सकता है मैं सोने के लिए जा रहा हूँ, அப்படியே ஆண்டவருக்குள்ள போயிடும். सोते सोते मैं प्रभु के हज़ूर में चला गया तो ஹல்லேலூயா. हालेलुया। கடைசி நாள் அதிகமான பிரகாசமாக இருக்கும். आखिरी समय मेरे लिए बहुत रोशनी होगा। அதுதான் இந்த உலகத்திற்கும் தேவனுக்கும் வித்தியாசம். इसलिए संसार और परमेश्वर की फर्क यही है। இந்த உலகம் சொல்லுது உங்களுக்கு உடம்புல சத்து இல்லைன்னா நீங்க அமைதியா அப்படியே போயிடணும். ये दुनिया आपका संसार आपका कहते हैं शरीर में ताकत नहीं तो कामोश होके घर में कोने पर बैठ ஒரு जाओ, ஓரமா தனியா போயிடணும். एक कोने में बैठ जाओ। ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ அதுக்கப்புறம் தான் உன்னை பயன்படுத்தவே போறேன். खुदा कह रहे हैं उम्र होने के बाद ही मैं तुझे संभालूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அது நமக்கு எப்படி தெரியும்? वो कैसा हमें पता चलेगा? தேவனுடைய வார்த்தை படிச்சா. परमेश्वर की वचन पढ़ने से ही। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் உங்களை தேவனுடைய வார்த்தை படிக்க சொல்றேன். इसलिए मैं बार बार कहता हूँ खुदा का वचन पढ़ो। 2 கொரிந்தியர் 1:20 இப்படியாக சொல்கிறது. दूसरा कोरिन्थियर 1:20 में यूं लिखा है, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. परमेश्वर की वायदा सब आम और आमीन करके हमारा जीवन पर पूरी हो जाता है। நீங்கள் எந்த காரியத்திலும் பேராசைப்படக்கூடாது. आप किसी भी बात में लालच नहीं होना। இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல நீங்க பேராசைப்படக்கூடாது. ये दुनिया की संसार की कामों में लालच मत बढ़ाओ। பவுல் சொல்கிறார் போதும் என்ற மனது. पौलुस कहते हैं जो काफी ये दिलदार आपके लिए தேவ होना चाहिए। பக்தியோடு கூடிய போதும் என்கிற மனது ஒரு பெரிதான परमेश्वर की दीनता में डर में मेरे लिए सब कुछ ही काफी कहने वाला दिल होना चाहिए। ஆனா ஆண்டவரே எனக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு உண்மையாக வேண்டும் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் பேராசை இருக்கணும். लेकिन आपके अंदर एक लालच होगा तो यही लालच होना चाहिए, प्रभु हर एक वायदा मेरे जीवन पर पूरी होना चाहिए। ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपका कई वायदा का रखा है। நீங்கள் எல்லா வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கணும். आप सारी वायदा के ऊपर हाथ रख के दुआ करना। ஆண்டவரே நான் பேராசைப்பட்டவன். प्रभु मैं जो लालच होगा तो எனக்கு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்மையாகும். ये वचन मेरे जीवन पर होना चाहिए, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு वो वचन भी मेरे परिवार पर होना இந்த चाहिए, வாக்குத்தத்தம் எனக்கு ये वायदा भी मेरे परिवार में होना चाहिए। நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே பேராசைப்பட்டவன். अपने सिर की वायदा में लालच होना चाहिए। தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறும். परमेश्वर की वायदा मेरे खुद की जीवन पर पूरी होना चाहिए। அதைத்தான் ஜெபிக்கிறேன். मैं वैसी प्रार्थना அப்ப करता நீங்க हूँ। தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். आप परमेश्वर की वायदा को पढ़े। நம்ம இந்த சபையில நம்ம பார்க்கிறோம் इस कलीसिया में हम देखते हैं சங்கீதத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்க படிக்கிறீங்க. आप हर एक हफ्ता भजन संगीता का पढ़ते हैं। முன்னால ஒருத்தர் வந்து வாசிக்கிறார்கள். आगे आकर एक व्यक्ति पढ़ रहे हैं, மக்கள்லாம் அதை கேக்குறீங்க. आप सब सुन रहे हैं। அடுத்த ஒரு வசனத்தை நீங்களாம் வாசிக்கிறீங்க. दूसरा वचन आप पढ़ रहे हैं। நாம் தேவனுடைய வார்த்தையை அப்படிதான் படிக்கணும். आप परमेश्वर के वचन को वैसा ही पढ़ना। எல்லா மக்களும் கேட்க நம்ம படிக்க வேண்டும். दूसरों को सुनाने के लिए हम पढ़ना चाहिए। இதுல போட்டிருக்குது यहाँ लिखा है அவன் காலையில இருந்து நடுப்பகல் வரைக்கும் வாசிட்டான். वो क्या है, सवेरे से लेकर दोपहर तक वो पढ़ने लगा। காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வாசிச்சான். सुबह से लेकर दोपहर जो तक वो वचन पढ़ रहा था। நான் இங்க 1 மணி நேரத்துக்கு மேல பேசினாலே நிறைய பேர் கிளாக்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. यहाँ 1 घंटा में प्रचार करूंगा तो उसका ऊपर आप लोग घड़ी का देखने लगते हैं। ஐயோ டைம் ஆயிடுச்சு. ओ टाइम हो गया यार, சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ये भूख लग रहा है यार, कब खत्म होगा? நான் போய் சமைக்கணுமே. मैं घर में जाकर खाना बनाना। டைம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்களே. अगर ज्यादा समय हो गया तो बच्चों खाना नहीं खाता ஆனா है। நம்ம இங்க பார்க்கிறோம் எஸ்ரா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வாசிச்சான். लेकिन यहाँ यस्रा का बारे में देखा, सुबह से लेकर எனக்கு அதான் दोपहर तक वो वचन पढ़ रहा था, प्रचार कर रहा था। எனக்கு அதான் ஆசை. मुझे भी यही इच्छा है। பிரச்சாரம் பண்ணல, அவர் வாசிக்கிட்டார். हाँ, वो प्रचार नहीं, वचन को पढ़ रहा था। அவர்கள் வாசிக்கிட்டார். वो पढ़ रहा था वचन को। அதைத்தான் நானும் ஜெபிக்கிறேன். यही मैं भी प्रार्थना करता हूँ। நம்ம சபையில நம்ம வரணும். हम कलीसिया में आना है, ஏதாவது ஒரு நாள் வர வேண்டும். हम लगातार आना है। காலை 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். किसी एक दिन में हम क्या करना चाहिए, सुबह 8 बजे से लेकर दोपहर 12 बजे तक वचन को सिर्फ पढ़ना है। பிரச்சாரம் இல்ல, प्रचार नहीं, பாட்டு இல்ல, गीत नहीं, அதனை விளக்கி சொல்வது அல்ல,
उसके बारे में बताना नहीं, தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். वचन को जोर जोर से पढ़ना है, ஒவ்வொருத்தராக வந்து வாசிப்போம். एक एक अक्षर एक एक अध्याय को पढ़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதிலும் அதிகமாக उससे भी ज्यादा இந்த தேவிலால் ஸ்டேடியத்துல वो देवीलाल स्टेडियम में நம்ம வந்து எல்லா மக்களும் வர வேண்டும். आज सारे लोगों को बुलाकर நாம் எழுந்து தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். हम खड़े होकर खुदा का कलाम पढ़ना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்லி இருக்கிறேன், मैं बोला था இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல பேராசை இருக்க கூடாது. ये दुनिया का संसार की काम में लालच नहीं होना चाहिए, தேவனுடைய காரியத்துல பேராசை இருக்கணும். लेकिन परमेश्वर की वायदा में लालच होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம முதலாவது பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது. पहले हमने देखा परमेश्वर की वचन को पढ़ना, முதலாவது பார்ப்பது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது. पहला पॉइंट यही था, प्रभु की वचन को पढ़ना, இதுதான் அடிப்படை. यही हमारे लिए शुरुआत है। இப்பெல்லாம் சபை கட்டிட்டு இருக்கீங்க. आज कल आप लोग कलीसिया बना रहे हैं, நாம இப்ப சபை கட்டுவதற்கு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அடித்தளம் மிகவும் முக்கியமானது. जो कलीसिया बनने के लिए मुख्यतः क्या, नींव का काम बहुत गहराई से हम किया है। நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் அந்த தேவனுடைய வார்த்தை. हमारा जिंदगी की नींव का जो मजबूत क्या है, प्रभु की वचन, தேவனுடைய வாக்குத்தத்தம் परमेश्वर की वायदा மனப்பாடம் பண்ணணும். हम याद करना है, திரும்ப திரும்ப சொல்லணும். बार बार कहना है। நான் அதை உங்களுக்கு ஒரு சவாலாகவே मैं சொல்றேன். आपको एक चुनौती करके बोलता हूँ, தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருங்க. परमेश्वर की वायदा का याद कर 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 दोबारा बताते जाए। உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் செழித்து சுகமாயிருக்கும். आपकी आत्मा जैसा अष्टपुष्ट हो जाते हैं, आप हर एक बात में जीते रहोगे। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். दूसरा एक बातों को देखें, நெகேமியா 8:6 निगेमिया 8 का 6 वचन में लिखा है, 8:6 कोई पढ़े उसका। तब एज्रा ने महान परमेश्वर यहोवा को धन्य कहा हाँ और सब लोगों ने अपने अपने हाथ उठाकर आमीन आमीन कहा और सिर झुकाकर अपना अपना माथा भूमि पर टेक कर यहोवा को दंडवत किया। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। எஸ்ரா சொல்லுகின்ற பொழுது மக்கள் ஆமென் என்று சொல்லி அவர்கள் ஆராதித்தார்களாம். यस्रा जब भी वचन बता रहा था, पढ़ रहा था, प्रजा उधर के लोग क्या कहने लगा, आमीन 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 कर कर खुदा का स्तुति किया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ண போறோம். आज ही अभी अभी काम करने जा रहे हैं। अभी எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். हम सब हाथ उठाकर कहने जा रहे हैं, आमीन। எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? कितने लोग तैयार हैं? நான் 1 2 3 சொல்லும்போது மூன்றாவது சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லும் ஆமென். मैं 1 2 3 बोलूंगा, जब भी 3 नंबर आएगा आप सब लोग कहना आमीन आमीन। சொல்றது ரெடியா? तैयार है? யார் அதிகமா சொல்லுவீங்க? कौन जोर से बोल रहे हैं, ज्यादा बोल रहे யார் हैं? சத்தமா சொல்லுவீங்க? कौन जोर से बोल रहे हैं? இந்த பக்கத்துல சொல்ல போறீங்களா இந்த பக்கத்துல इस साइड कहने जा रहे हैं, इस साइड कहने जा रहे हैं। சிஸ்டர்ஸ் 1 2 3 ஹalleluya அது அதிகமா சொன்னது இல்ல ज्यादा ஹalleluya हालेलुया। இங்க எஸ்ரா சொல்லுகின்ற பொழுது यहाँ यस्रा वैसा प्रचार सारी वचन को बता रहा था, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது परमेश्वर की वचन को वो पढ़ रहा था। அவங்க என்ன பண்றாங்க? उन लोग क्या कर रहा था, கையை உயர்த்தி ஆமென் हाथ उठा कर कहने लगा आमीन आमीन करके। ஹalleluya हालेलुया। நான் யோசிச்சேன் காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது எப்படி அவங்க தூங்காம இருந்தாங்க? मुझे शक आ रहा था, सुबह 8 बजे से लेकर दोपहर 12 बजे तक वो वचन पढ़ रहा था, उन लोग का नींद भी नहीं आया। कैसा यार, நான் கொஞ்ச நேரம் பேசினாலே அப்படின்றாங்களே कई बार मैं जो थोड़ी समय बात करते लोग खरट्टे मार के सो जाते हैं। அது நீங்க முன்னால இருந்து நீங்க பிரசங்கிக்கும் போது அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு जब भी आपको यहाँ प्रचार करते हैं ना, तभी पता चलेगा कौन सो रहे हैं, आपको कितना दुख होगा। பிரசங்கம் பண்ணும்போது அப்படி ஒரு வீரப்போடு பேசுவாங்க. और प्रचार करने वाला आत्मा से बहुत गंभीरता से बोलते हैं। அங்க கீழ இருந்து ஒருத்தர் கொண்டாடி नीचे से एक वैसे मुंह खोल के करके सो जाता है। அவருக்கு இருக்கிற எல்லா சந்தோஷமும் போயிடும். उसके अंदर जितनी आनंद वो सब निकल जाते हैं। நம்ம பேசுறது ஒண்ணுமே மக்களுக்கு புரியல போல. जो बात करते हैं कुछ भी समझ में नहीं आ रहे करके नाम सोचना पड़ता है। பிரசங்கம் பண்றவருக்கு ஒரு உற்சாகம் பண்ணா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? प्रचार करने वालों को हौसला बढ़ाने के लिए आप क्या करना चाहिए? எஸ்ரா பண்ண பொழுது என்ன பண்ணாங்களோ அதான் நீங்க பண்ணணும். यस्रा जो कर रहा था, लोग ने उसकी हौसला बढ़ाने के लिए आमीन बोल रहा था, वैसे ही बोलना चाहिए। கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. आप बोलना चाहिए आमीन करके
बोलना चाहिए। ஹalleluya हालेलुया। அப்படி சொன்னீங்கன்னா अगर वैसा बार बार आमीन कहेगा तो நீங்களும் தூங்க மாட்டீங்க, आप भी नहीं सोओगे, பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு உற்சாகம். जो प्रचार करने वालों को भी हिम्मत बढ़ेगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அப்போ நாம ஆமென் ஆமென் சொல்லணும். इसलिए वचन सुनते समय हम क्या कहना चाहिए? आमीन आमीन करके कहना चाहिए। எத்தனை பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? तैयार है क्या आप बोलने के लिए? அடுத்த நேரம் நான் வசனம் சொல்லும்போது சொல்லுவீங்களா? अगले बार मैं वचन बोलूंगा, आप क्या बोलना चाहिए? आमीन। ஹalleluya 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 ஆனா நாம அவங்க ஆமென் சொல்லுவது மட்டுமல்ல, सिर्फ उन लोग आमीन से नहीं छोड़ा, उन लोग आराधना किया, प्रभु को दंडवंद किया, தேவனை ஆராதிக்கிறார்கள். परमेश्वर की आराधना का द्वारा दंडवंद किया, குனிந்து குனிந்து அவர்கள் தேவனை उनकी ஆராதிக்கிறார்கள். चेहरा नीचे करके वो प्रभु की दंडवंद किया है। உங்கள் வீடுகளிலே ஆராதனை இருக்குது, आपके घर के अंदर आराधना होना चाहिए। சபையிலே ஆராதனை நல்லா இருக்குது, कलीसिया में ठीक है, आराधना बढ़िया, நல்லா கைதட்டி आप பாடுகிறீங்க, अच्छा थाली बजाकर गीत गा रहे हैं, நல்லா வர்ஷிப் பண்றீங்க. अच्छा आराधना कर रहे हैं। வீட்டுக்கு போய் ஆராதனை பண்ணணும். ये आराधना घर के अंदर भी होना चाहिए। உங்களுடைய வீடுகளிலே ஆராதனை இருக்குது, आपकी घर के अंदर आराधना होना आवश्यक है। தினசரி ஆராதனை இருக்க வேண்டும். रोज ही आपके लिए आराधना होना चाहिए। ஹalleluya ஹalleluya। எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்துதல் விசேஷம் சுவிசேஷம் 4:10. प्रकाश वाक्य को खोलो, प्रकाश वाक्य को 4:10 4:10 படிங்க. 4:10 खोल कर पढ़ो। तब 24 प्राचीन हाँ। सिंहासन पर बैठने वाले के सामने गिर पड़ेंगे हाँ। और उसे जो युगानुग जीविता है प्रणाम करेंगे हाँ। और वे अपने अपने मुकुट सिंहासन के सामने यह कहते हुए डाल देंगे, हाँ हे हमारे प्रभु और परमेश्वर, हाँ पढ़ो पढ़ो पढ़ो। हे हमारे प्रभु और परमेश्वर, तू ही महिमा और आदर और सामर्थ्य के योग्य है, क्योंकि तू ही ने सब वस्तुएं सृजी और वे तेरी ही इच्छा से थी और सृजी गई। आमीन हालेलुया। பாத்திரம் பரலோகத்துல என்ன நடக்குதா? यहाँ देखते हैं स्वर्ग में क्या हो रहा था? ஆராதனை. आराधना हो रहा है। அது எப்பவுமே ஆராதனை. वो हमेशा 24 घंटा आराधना होता है। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? आराधना क्या 24 घंटे का मतलब क्या पता है? பரலோகத்துல எப்பொழுதுமே ஆராதனை நடக்கும். स्वर्ग में हमेशा आराधना होते रहेगा। அப்ப இந்த உலகத்துல நீங்க இருக்கும் பொழுது इस संसार में आप रहते समय உங்கள் வீட்டிலே பரலோகம் வர வேண்டும் என்றால், अगर आपके अंदर स्वर्ग उतर आना तो உங்களுடைய வாழ்க்கையிலே பரலோகம் வர வேண்டும் என்றால் आपकी खुद की जीवन के अंदर स्वर्गीय राज्य आना तो நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? आप क्या करना? ஆராதனை செய்யணும். आराधना करना। நீங்கள் தேவனை ஆராதனை செய்யணும். आप प्रभु की आराधना करना। நீங்கள் பணிந்து குனிந்து தேவனை ஆராதனை செய்யணும். आप दीनता बनकर खुदा का आराधना करना चाहिए। அப்படி நீங்க செய்யும் போது என்ன தெரியுமா ஆகுது? वैसे आप करते समय क्या होते हैं? உங்களுடைய வீடுகளிலே பரலோகம் வரும். आपके घर के अंदर स्वर्गीय आशीष आएगा, स्वर्ग आएगा। ஹalleluya हालेलुया। எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதனை செய்கிறீர்களோ आप कितनी कितनी ज्यादा आराधना करते हैं, இவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் உங்களுடைய வீடுகளில் उतनी उतनी ज्यादा स्वर्ग आपके घर के अंदर आएगा। ஹalleluya ஹalleluya. உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய வார்த்தை அது நல்லபடியாக விதை விதைத்து அது வெளிக்காண்பிக்கும்படியாக வரணும் அப்படின்னா நீங்க ஆராதனை செய்யணும். परमेश्वर की आशीर्वाद आपके घर के अंदर आना तो, प्रकट होना तो, स्वर्गीय आना तो आप आराधना में लगे रहना உங்க पड़ेगा। வீடுகளில் ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். आप घर के अंदर आराधना करते रहना। தேவனுடைய வார்த்தை ஓட வேண்டும். परमेश्वर की वचन दिमाग पर चलते रहना चाहिए। தேவனை குறித்து பாராட்டுகிற மகிமைப்படுத்துகிறதான அப்படிப்பட்டதான பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर की गीता आपका घर के अंदर होना चाहिए। நீங்களும் நீங்க வேலை செய்கின்ற பொழுது அப்படியே பாடிக்கொண்டே இல்ல நீங்கள் துதித்துக் கொண்டே செய்ய வேண்டும். आप भी काम करते समय खुदा का गीत गाकर कुछ ना स्तुति करते रहना चाहिए। தேவனை துதித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையில். आप परमेश्वर का स्तुति करते रहो, आपके घर के अंदर स्वर्ग आएगा। ஹalleluya ஹalleluya. பரலோகத்துக்கு பின்னால நீங்க போன பிந்தி பண்ண வேண்டிய காரியத்தை இப்பவே ஆரம்பிச்சிடலாம். स्वर्ग में जाने से पहले यहाँ से शुरू करो प्रभु की आराधना करना। நம்ம பரலோகத்துக்கு ரெடி ஆயிடுவோம். हम परमेश्वर की राज्य के लिए तैयार हो जाते हैं। ஹalleluya हालेलुया। ஆமென் आमीन ஆமென் ஹalleluya हालेलुया। நம்ம எல்லாம் ஆராதிக்கணும். हम सब आराधना करना। நாம இன்னைக்கு சங்கீதத்துல என்ன வாசிச்சோம்? आज भजन संगीता में क्या पढ़ा? முதல்ல என்ன ஆரம்பிக்குது? पहले कैसा 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 शुरुआत होता சிஸ்டர் है? சொன்னாங்க हालेलुया हालेलुया यहोवा का முடியும் போது என்ன சொல்லுது? खत्म होते समय क्या बोल रहा था?
हालेलुया बोलना। அப்ப நாம டெய்லி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும்? हम शुरुआत करते समय क्या बोलना चाहिए? हालेलुया। நைட்ல படுக்க போறதுக்கு முன்னால என்ன சொல்லணும்? हाँ, सोने से पहले क्या बोलना चाहिए? ஹalleluya हालेलुया। நீங்க வீட்ல இருந்து வெளிய போறீங்க, आप घर से बाहर जा रहे हैं, நீங்க காலேஜுக்கு போக போறீங்க, मान लो आप कॉलेज पढ़ाई के लिए जा रहे हैं, என்ன சொல்லணும்? क्या बोलना? காலேஜுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, कॉलेज के अंदर जाने लगा, என்ன சொல்லணும்? क्या बोलना? हालेलुया। காலேஜ் விட்டு வெளிய வர்றீங்க, कॉलेज से बाहर आ रहे हैं, क्या बोलना? பஸ் மேல ஸ்டெப் எடுத்து ஏறி வைக்கிறீங்க, बस के अंदर चलने कर रहे हैं, क्या बोलना? வீட்டுக்கு திரும்ப வர்றீங்க, घर के अंदर जा रहे हैं, वापस क्या बोलना? ஹalleluya ஹalleluya தேவனை ஆராதிக்கிறது, परमेश्वर की आराधना कर। தேவனை ஆராதிப்பதற்கு இதுதான் நேரம் கிடையாது, परमेश्वर की आराधना करने के लिए समय नहीं है, நேரமும் தேவனை ஆராதிக்கிறது, सारी समय है उसका आराधना करने के लिए। அதுதான் இன்னைக்கு மாஸ்டர் சங்கீதா சொல்லுது. यही भजन संगीत आज किया जाता है। ஆரம்பிக்கும் போது நாட்களை ஆரம்பிக்கும் போதும் நான் ஹalleluya சொல்லுவேன், जो दिन शुरुआत करते ही मैं हालेलुया बोलता हूँ, நாட்களை முடிக்கும் போதும் ஆரம்பிச்சு दिन जो खत्म होते हैं तभी भी मैं हालेलुया बोलूंगा। ஹalleluya हालेलुया। நாம் தேவனை ஆராதிக்கிறோம், हम यहोवा का आराधना करना। நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் இருக்குது, हमारे परमेश्वर का कई नाम है, ஒவ்வொரு பெயரா சொல்லி நாம एक एक नाम बोलकर उसकी आराधना करना। நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் आपकी हालत किसी भी हालत में हो, தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும். परमेश्वर की वचन बाहर आना चाहिए। ஹalleluya அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், वो यहोवा निसी है, யெகோவா ஈரைவாய் वो இருக்கிறார், यहोवा हीरे है, நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார், हमें देखने वाला खुदा है, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார், अंधेर में रखने वाला, गजाना दिखाने वाला है, பாதைகளிலே பாதைகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார், जो जंगल में रास्ता का दिखाने वाला, இம்மானுவேல் தேவனாக இருக்கிறார், वो इम्मानुएल परमेश्वर है, எபனேசராய் वो இருக்கின்றார். हमारे यबिनेश्वर खुदा है। இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி தேவனுடைய பெயர்களை சொல்லி சொல்லி நாம் அவரை हाँ, परमेश्वर के नाम याद कर कर आराधना करना। அடுத்தபடியாக பாருங்க, आगे आगे तीसरी नंबर क्या है? நெகேமியா 8:8 नेगेमिया 8:8 में लिखा है, அங்க நம்ம பார்க்கிறோம், उधर हम देख सकते हैं, எஸ்ரா வாசிக்கின்றார், यस्रा पढ़ रहा था किताब को, அங்கே இருந்த ஆசாரியர்கள் उधर का जो याजक था, அந்த வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள், वो याजक लोग जो पढ़ा था उसकी विज्ञान किया था, उसकी मतलब बता रहा था, அர்த்தம் சொல்லி விளக்கி சொன்னார். சொல்லி படி. वो पढ़ परमेश्वर की व्यवस्था की पुस्तक से पढ़कर समझा दिया और लोगों ने पाठ को समझ लिया। ஹalleluya எல்லாருக்கும் புரியுதா? उन लोग व्यवस्था का पुस्तक को पढ़ा था, लोगों को समझा दे, क्या सबने समझ में आया कर कर। தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது ஒன்று, परमेश्वर की वचन पढ़ना अलग तरीके, அதனை ஆராதிப்பது ஒன்று, उस वचन को आराधना करना अलग तरीके, புரிந்து கொள்வது उसका समझना भी एक अलग तरीके। அதுக்குதான் நம்ம பைபிள் ஸ்டடி பண்றது. इसलिए हम बाइबल स्टडी रखते हैं। ஒரு வார்த்தையை எடுத்து அதனை படிப்பது, एक वचन को निकाल कर उसमें ध्यान करना, ஒரு அதிகாரத்தை வைத்து படிப்பது, एक अध्याय को पढ़ना, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது. परमेश्वर की वचन को पढ़ना। நாம் அப்படி படிக்கும் பொழுது தான் நமக்கு அது புரிந்து கொள்ளும். परमेश्वर की जो वचन को पढ़ते समय ही हम समझ सकते हैं। நம்ம இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கிறோம், हम और एक बातों को यहाँ देखते हैं, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் இருக்கிறது. हर एक व्यक्ति को अलग तरीका सेवक है। எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றார், यस्रा या परमेश्वर की वचन को पढ़ रहा था, நெகேமியா தேவனுடைய மதிலை கட்டுகின்றார், नेगेमिया प्रभु की दीवार को बना रहा था, தேவனுடைய வார்த்தை விளக்கி சொல்லுவதற்கு வேற ஒரு ஊழியம். लेकिन परमेश्वर की जो वचन को समझाना एक अलग सेवक है, याजक ने இந்த समझाया। சபையில இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்கு. इस कलीसिया में रहने वाला आप सबके लिए खुदा एक सेवक दिया, एक सेवा दिया, ஒவ்வொருவருக்கும் ஊழியம் இருக்கு. हर एक व्यक्ति को एक सेवा दिया। அந்த பிசி சின்ன பொண்ணுல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இருக்குது. यह बेटी निसी से लेकर बड़ा तक एक जमावारी खुदा दिया, ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யும். हर एक व्यक्ति सेवा करना। எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? मुझे क्या अच्छा लगता, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறீங்க. आप सब सेवकाई कर रहे हैं, सेवा कर रहे हैं अभी, அதுதான் எனக்கு சந்தோஷம். वही मुझे अच्छा लगा। சபையில நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறீங்க. कलीसिया में आप सब हिस्सा ले रहे हैं, वही एक सेवक है। அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். इधर लगातार करना चाहिए हम लोग। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். हम सब मिलकर खुदा के लिए सेवा करना அது எப்ப चाहिए। தெரியுமா வரும்?
वो कब आएगा? தேவனுடைய வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது परमेश्वर की वचन को ठीक से हम समझते तभी हम सेवा कर सकते அப்ப உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியலன்னு வச்சுக்கோங்க, मान लो आपका एक वचन समझ में नहीं आ रहे, நீங்க கேட்கணும். आप पूछना है। நான் என்னுடைய இன்னொரு ஒரு சபையில அந்த எட்வர்ட் லூயிஸ் பாஸ்டர் அந்த சபையில தேவனுடைய வார்த்தையை ஒருத்தருக்கு நான் சொல்லி கொடுத்து வந்திருந்தேன். जो मैंने एडवेंट पास्टर का चर्च में एक व्यक्ति को वचन तो मैं बताते आ रहा था, ராமலிங்கம் அப்படிங்கிறவர், அவருக்கு ஸ்டீபன் அப்படிங்கிற பேப்டிசம் நேம். उसका जो स्टीफन है वो रामलिंगम भी नाम है उसका। அவர் தேவனுடைய வார்த்தையை அவருக்கு சொல்லி கொடுத்து வந்தேன். मैं प्रभु के वचन बोल रहा था, அவர் ஒரு ஆபீசருக்கு டிரைவர். वो एक बड़ा अधिकारी का ड्राइवर था, गाड़ी चलाने वाला। அவர் எங்கேயாவது ஓட்டிட்டு டிரைவருக்கு அந்த ஆபீசர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை வாசிப்பார். गाड़ी का कहीं छोड़कर वो क्या करते हैं, प्रभु की वचन पढ़ता है, பைபிள் எடுத்து வாசிப்பார். बाइबल खोलकर पढ़ता है। அதுல ஏதாவது ஒரு பகுதி அவருக்கு புரியாது, मान लो कोई बात उनका समझ में नहीं आ रहा तो உடனே அத ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுவார். एकदम एक फोटो खींच के इस वचन की जो अर्थ के लिए मुझे भेज देते। பிரதர் இதுக்கு என்ன அர்த்தம், भाई इसका क्या मतलब है, எனக்கு இது புரியல. मुझे समझ में नहीं आता। அப்புறம் அவருக்கு நான் எடுத்து சொல்லுவேன். उसका मैं बताता हूँ, समझाता हूँ। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு ஒரு நீங்க படிக்கிறீங்க, अब मान लो आप बाइबल पढ़ रहे हैं, ஒரு பகுதி உங்களுக்கு புரியல, एक 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 अध्याय में कुछ बात समझ में नहीं आ रहे, நீங்க கேளுங்க. उसके बारे में पूछे, அதனை விளக்கி சொல்வதற்கு யாராவது இல்லை. उसके बारे में बताने के लिए है लोग हैं। தேவனுடைய வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की वचन को गहराई से समझना, அதனை புரிந்து கொள்ளும் பொழுது வருகின்ற அந்த ஒரு சக்தி வித்தியாசமான ஒரு சக்தி. जब प्रभु की वचन को गहराई से सभी समझते हैं तभी हमारे अंदर एक सामर्थ्य प्रकट होता है। நான் இப்போ உங்களுக்கு சொன்ன நீதிமொழிகள் 4:18 பத்தி சொன்னேன். मैं नीति वचन 4:18 का बारे में बताया था। அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, उसका समझने से पहले मैं क्या सोच रहा था, நம்மளுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, हमें 50 साल हो गया, அப்படியே நம்ம ரிட்டையர்ட் ஆகி அப்படியே அமைதியா போயிட வேண்டியதா. हाँ हम अभी खामोश होएंगे रिटायरमेंट होने के बाद। அதனை புரிந்து கொண்ட பின்பு जब भी उसका समझ गया था அடடா நமக்கு இனிமேதான் ஊழியமே இருக்குது, तभी मैं सोचने लगा अभी से हमारा सेवा का शुरू हो रहा है, இனிமேதான் நம்ம பிரகாசிக்க போறோம். आगे से हम प्रकाशित होंगे। அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது अभी प्रभु की वचन को हम समझते हैं, உங்களுக்கு ஒரு புது உற்சாகம் வரும். आपके अंदर एक नया होश आएगा। அதனாலதான் நான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम परमेश्वर की वचन को समझना, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए खुदा कहते हैं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, அவர் ஒவ்வொரு உவமையும் சொல்லுகின்ற பொழுது हर एक उदाहरण बताते समय அவர் சொல்லுவார், वो कहते हैं காதுள்ளவன் கேட்க கடவன். जिसके पास कान वो वचन सुने। அதை கேட்கிறது ஒன்று, उसका सुनना अलग बात है, புரிந்து கொள்வது வேறு. उसका समझना अलग बात है। நாம் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर की कलाम का समझना। அடுத்தபடியா படிங்க நெகேமியா 8:10. उसके बाद नehemiah 8:10 पढ़े। நான் இந்த வசனத்தை வைத்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் जब भी इस वचन को मैं ध्यान कर रहा था நான் குஷும் சிஸ்டரை நினைச்சேன். तभी मैं कुसुम बहन का याद कर रहा था, அவர்களுக்காக ஜெபிச்சேன். उसके लिए मैं दुआ भी किया था उस அவர்களை पे। பற்றி இந்த வாரத்துல சொல்லணும்னு நினைச்சேன். मैं सोच कर आया था कुसुम बहन के बारे में इसी हफ्ता बताना है, ஆனால் அது நேரம் தவறி போயிடுது. लेकिन उसकी सुनने के लिए मौका नहीं मिली थी। எடுத்து படிங்க 8:10. 8:10 पढ़े। फिर उसने उनसे कहा, हाँ। जाकर चिकना चिकना भोजन करो और मीठा मीठा रस पियो, और जिनके लिए कुछ तैयार नहीं हुआ उनके पास भोजन सामग्री भेजो, क्योंकि आज का दिन हमारे प्रभु के लिए पवित्र है, और उदास मत रहो, क्योंकि यहोवा का आनंद तुम्हारा दृढ़ गढ़ है। आमीन, हालेलुया। அதுல போட்டுட்டு பாருங்க, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். यहाँ लिखा जो किसी का पास कुछ भी नहीं उनकी भोजन भेजो, ஒன்றுமில்லாதவர்களை நாம் நினைக்க வேண்டும். जो कुछ भी नहीं उनका हम स्मरण करना है, முடியாதவர்களை நினைக்க வேண்டும். जो किसके पास कुछ भी नहीं उसका स्मरण करना। தேவன் நம்மை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். जरूर खुदा में आशीर्वाद देगा, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. उसमें कोई शक नहीं। நம்மளை ஆசீர்வதிக்கின்ற பொழுது हमें आशीष देते समय நம்மோடு இருக்கிறவர்களை மறந்து விடக்கூடாது. हमारा साथ जो लोग हैं, उनके नहीं बोलना चाहिए। சபைக்கு வர முடியல, कलीसिया में नहीं आ पा रहे हैं, யாருக்காவது வியாதியா இருக்குது, अगर मान लो किसी का बीमार
विभाग हो, வேற வேறு ஏதாவது ஒரு காரியம் இருக்குது, अगर और कोई बात उनके अंदर हो நாம் तो அவர்களுக்காக ஜெபிக்கணும். उनके लिए हम प्रार्थना करें। அவர்களை போய் பார்க்க வேண்டும். उनका देखकर जाकर देखना चाहिए। அவர்களுக்கு போய் நாம கேட்கணும், उनसे जाके हम पूछना நீங்க நலமாக இருக்கீங்களா? क्या आप ठीक है? அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். हम लगातार देखना चाहिए। ஏசியா 61 நம்ம பார்த்தோம்னா, यशाया भविष्यवाणी 61 में क्या लिखा है? 61 நீங்க பார்த்தீங்கன்னா 61 में वही वचन लिखा है, முழுவதும் அப்படிதான் இருக்கும். वो पूरी वैसी होता है। இல்லாதவர்களை பார்த்துக் கொள்வதுதான் கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. जो किसके पास कुछ भी नहीं, कंगाल को हम देखभाल करना हमारे लिए जिम्मेवारी परमेश्वर के आगे यही है। புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுவா, नया नियम में यीशु मसीह ने कहा, நான் ஒன்றும் இல்லாம இருந்த நீங்க வந்து பாத்தீங்க, मैं कंगाल में था, आप लोग मुझे देखने आया। நான் பசியோட இருந்தேன், நீங்க வந்து என்ன பாத்தீங்க, मैं भूखे में था, आप लोग मुझे देखने आया। நான் சிறைச்சாலையில இருந்தேன், என்ன வந்து பாத்தீங்க, मैं बंदीगृह में था, आप लोग मुझे देखने आया। தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துவதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கு. जो दीनता में था उनका ऊंचा उठाना ही प्रभु की इच्छा है। இதை நம்ம பார்க்கிறோம். इधर हम देखते हैं, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, प्रभु के वचन पहले पढ़ रहा था, தேவனை ஆராதிக்கிறார்கள், दूसरा प्रभु की आराधना कर रहा தேவனுடைய था, வார்த்தையை புரிந்து கொள்கிறார்கள். तीसरी परमेश्वर के वचन को समझा रहा था। புரிந்து கொண்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வருது, जो समझने के बाद सबको आनंदित आ रहा, எல்லாரும் சந்தோஷப்படுகிறாங்க. सब खुशियां मना रहा। ஆனா அதுல ஒரு இடையில ஒரு பகுதி இருக்குது, लेकिन बीच में एक बात समझा रहे हैं, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, कंगालों को, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு कंगालों को அவர்களையும் நாம் பார்க்கிறோம். उनका भी हम स्मरण करना। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்மஸ் டைம் வருது, हाँ, क्रिसमस समय आ रहे हैं। ராணி எப்பவுமே அடிக்கடி வீட்டுல சொல்லுவா, बहन रानी बार बार घर में कहती है, ராணி 12வது வகுப்பு அந்த மாதிரி நேரங்களிலே जब वो 12वीं क्लास पढ़ती थी उस समय से लेकर வீட்டுல ரொம்ப கஷ்டம், उसके घर में बहुत कंगालपन था। வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம். वो खाने के भी नहीं था उनके पास। நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துருக்காங்க. वो स्कूल की पढ़ाई करने के बाद पेट्रोल पंप में काम कर रही थी बहन रानी। அந்த நேரங்களிலே उसी हालत में भी சபையில இருந்து कलीसिया में से கிறிஸ்மஸுக்காக क्रिसमस के लिए உணவு கொடுப்பாங்க. जो भोजन देता है कलीसिया का द्वारा, உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்காக நாங்க சபையில இருந்து கொடுக்கிறோம். वो उनका परिवार में जाके क्रिसमस के लिए जो क्रिसमस का द्वारा आपका देते हैं। அவங்க பாஸ்டர் மாவு வந்து கொடுப்பாங்க. उनका पास्टर नहीं जाकर खाना भोजन देते அந்த हैं। அரிசி சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. जो चावल कपड़ा सब बांट लेते हैं। இப்ப ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. अभी लगभग 20 साल हो चुके वो संभव। இன்னும் அந்த பாஸ்டர் மேலயும் பாஸ்டர் அம்மா மேலயும் அந்த சபை மேலயும் அவருக்கு ஒரு பாசம். अभी भी वो बहन के मन में वो पास्टरनी उस परिवार के लिए एक बहुत बड़ा प्यार है। क्यों? ஒன்றும் இல்லாத போது என்னை கண்டார். जब ये कंगालपन था तभी उन लोगों ने उनके लिए मदद किया। நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அவங்க தான் காரணம். मैं आज इस जगह पर खड़ा तो वही कारण है। நாம் சபையிலே ஒன்றும் இல்லாதவர்களை கண்டுகொள்ள வேண்டும். हमारा कलीसिया में जो कंगाल है उन लोग का हम देखभाल करना அவர்களுக்கு चाहिए। நம்முடைய பங்கை கொடுக்க வேண்டும். उनके लिए हमारा हिस्सा का भी देना। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த 4000 பேருக்கு அவர் போதித்த பொழுது 5000 பேர் 4000 பேருக்கு அவர் போதித்த பொழுது அந்த சின்ன பையன்ட்ட வீடும் துண்டும் இருக்கும். जो परमेश्वर 5-4 हजार लोगों को रोटी खिला रहा था भोजन, उधर एक छोटा बच्चे का पास रोटी और मछली था। அவன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான்னா अगर मान लो वो बच्चा मना कर दिया मैं नहीं दूंगा, ஆண்டவனால அங்க அற்புதம் செஞ்சிருப்பார். परमेश्वर के द्वारा वहाँ चमत्कार नहीं होता था। அந்த சின்ன பையன் தனக்குள்ள ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுத்தான். वो छोटा बच्चा हमारा उनकी हिस्सा का खुदा का हाथ में दिया। அதை வைத்து தேவன் பெரிதான ஒரு उस அற்புதம். छोटा हिस्सा का खुदा कई गुना आशीर्वाद दिया। இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு நாம் என்ன பங்கு வேண்டும் அதை அனுப்ப வேண்டும். कंगाल लोगों के लिए हमारा कलीसिया में वैसा तो उनके लिए हमारा हिस्सा भेजना। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களிலே ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நம்முடைய பங்குகளை நாம் அனுப்புவோம். आने वाला दिन में इस समय पर जो कंगाल को मदद करें, அது இந்த டைம்ல தான் அப்படி கிடையாது. इस समय ही नहीं எப்பவுமே நீங்க பாருங்க. हमेशा कंगाल को स्मरण करें। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்காவது உடம்பு சரியில்லை, मान लो किसी का तबीयत खराब है, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. वो उसका कुछ भी होने दो, वैसा नहीं कि छोड़ना। நம்முடைய சபை மக்கள் वो हमारा बच्चे हैं, हमारा कलीसिया का हिस्सा। நாம் போய் பார்க்க வேண்டும். हम उनका जाकर देखना, அங்க போய் ஜெபிக்க வேண்டும். उधर जाके प्रार्थना करना। சிலர் ரொம்ப நாளா சபைக்கு வரல, मान लो कोई लोग कई दिन से कलीसिया नहीं आ रहे, விட்டுறக்கூடாது.
उसका छोड़ना नहीं है। பாஸ்டர் வந்து கேட்கணும், पास्टर से पूछना है, பாஸ்டர் நம்ம போய் பார்க்கலாம், क्या पास्टर जी हम दोनों मिलके चले? பாஸ்டருடைய அனுமதி பெற்று போய் आप पास्टर का इजाजत लेकर जाकर मिलना चाहिए। ஹalleluya हालेलुया। குற்றமில்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்பும். जो कंगाल है, किसी का पास कुछ भी नहीं, आप उनके लिए आपका हिस्सा भेजिए। நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இந்த சபையில வருவது எனக்கு மிகுந்த मैं சந்தோஷம். बार बार कहता हूँ, बोलता हूँ, इस भवन में आना मुझे अच्छा लगता है। ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சபையில தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, इस कलीसिया में वचन सिर्फ सुनना नहीं, அதை நீங்கள் செய்கின்றவர்களாகவும் இருக்கிறீர்கள். उसका करने वाला जैसा बन गया। தேவனுடைய வார்த்தையை செய்வதை பார்ப்பதெல்லாம் சந்தோஷம். जो परमेश्वर की वचन हमारे जीवन पर पूरी होगा तभी आनंद होते हैं। 2-3 மாசத்துக்கு முன்னால பாஸ்டர் ஊருக்கு போயிருந்தாங்க, जो दो महीना पहले पास्टर गांव गया था, சிஸ்டர் தனியா இருந்தாங்க. बहन अकेले थी पास्टर ने। அப்ப நான் இங்க சொன்னேன்னா, मैंने आपसे बोला था, சிஸ்டர் யாராவது போன் பண்ணி கேட்டு क्या பேசுனீங்களா அப்படின்ட்டு. पास्टर ने का कोई फोन करके पूछा था। அன்னைக்கு நைட் சிஸ்டர் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. उसी रात सिस्टर पास्टर ने मुझे एक फोटो भेज दी। பிரீத்தி சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, प्रीति सिस्टर घर की आई थी, எங்களுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுத்தாங்க. हमारे रोटी बनाकर आटा गूंद कर रोटी बना के दिया। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, सिर्फ सुनना नहीं वचन, அதை செய்வது, उसमें चलना हमारे लिए आशीर्वाद, அதை செய்வதிலும் उसका करना हमारे लिए आशीर्वाद है। இல்லாதவர்களுக்கு, குறைவுள்ளவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை கொடுங்க. जो कंगाल है, जिसके पास नहीं, उसके लिए आपकी हिस्सा भेजे। ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய வார்த்தையை நாம் செய்ய வேண்டும். परमेश्वर की वचन को हम करना। கடைசியாக நம்ம பார்ப்போம், आखिरी में एक बातों को देखकर दुआ பார்த்து करें, நாம முடிப்போம். इसका देखकर हम प्रार्थना करें। அதே நெகமியா 8:10 आधे वही 8 का 10 का लिखा 10 में लिखा है। நம்ம என்ன பார்க்கிறோம்? उसमें और एक बात क्या देखते हैं, நீங்கள் கொழுமையானதை புசித்து, वो चिकनी वाला खाकर, மதுரமானதை குடித்து, मीठा मधु को पीकर கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. परमेश्वर में आनंद में मगन बना। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். परमेश्वर में मगन बनाना। நீங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ்ட போயிட்டு நீங்க எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் இருக்கிறோம். आप कई लोग से जाके पूछो, हमें लोग किसी से भी, आप कैसे हैं? वो कहते हैं हाँ वैसा रह रहे हैं। அவங்கள பார்த்தா மற்ற யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. वो वैसे कई लोगों को देखकर दूसरा भी चर्च नहीं आता। சர்ச்சுக்கு போயே இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த சர்ச்சுக்கு நாங்க ये विश्वासी होते ही इतना उदास में मैं कैसा जाऊं? ஆனா இங்க என்ன சொல்கிறார் நெகமியா? लेकिन यहाँ नेगेमिया में क्या लिखा, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். आप मिट्टी एकता में खाकर प्रभु में आनंद से रहना, मगन से रहना। கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும். हम परमेश्वर में मगन और खुशियां मनाना। தாவீதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, दाऊद का बारे में आप देखते हैं, அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். उनका बड़ा समस्या होता है, ஆண்டவர்ட்ட போய் மன்றாடுவான். लेकिन प्रभु के हज़ूर में जाके वो आनंद मनाता। அவனுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து பாட்டு பாடுவான். वो अपनी म्यूजिक बजाने वाला ढोलक के जो गिटार जो भी लेकर गीत गाता। அவனுக்கு ஆண்டவர் பெரிதான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். परमेश्वर एक बहुत बड़ा जय दे दिया उसको। அவனுக்கு ஒரே சந்தோஷம். उसका एक आनंद है, ஆண்டவருக்கு முன்னால போய் பாடுவான். परमेश्वर के हज़ूर में जाके देखते हैं, गाते हैं। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் உங்களுடைய ஒரு பெரிதான परमेश्वर में आनंदित रहना आपका ही ताकत है। பவுல் அப்போஸ்தலர் ஜெயில இருக்கிறாரு. पौलुस बंदीगृह में था। அந்த பிலிப்பு பட்டணத்துல இருந்த சபையானவர்கள் அவர்ட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படிங்க இருக்கீங்க? जो फिलिप देश के जो लोग हैं, पौलुस से पूछ रहा था आप कैसी कौन सी हालत में। நீங்க யோசிச்சு பாருங்க. आप थोड़ा सोच के देखो। இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். मान लो मैं आपसे पूछ रहा हूँ क्या हाल है, நாம என்ன சொல்லிருப்போம்? हम क्या बोलते हैं, இந்த பஞ்சுக்குள்ள ரொம்ப பொல்யூஷன், ये पंचकुला में बोलते हैं पोल्यूशन मतलब धुआं, ரொம்ப கார்லாம் போகுது, बहुत गाड़ियां चल रहा है, ரொம்ப புகையா இருக்குது, बहुत धुआं निकल रहा है, மூச்சு விட முடியலங்க, सांस नहीं ले पा रहा, இல்ல ரொம்ப குளிரா இருக்குதுங்க, बहुत ठंड लग रहा है, காலையிலேயே குளிர ஆரம்பிச்சிருது, सुबह ठंड लगने लगा, எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு, रात में बहुत ठंड लग रहा है। இதான் நம்ம ஏதாவது சொல்றோம். वैसे उत्तर देते हैं। பவுல் அப்போஸ்தலர் ஜெயில்ல இருக்கிறார். लेकिन पौलुस बंदीगृह में रहते क्या जवाब दे रहा था, இந்த பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. फिलिपियों पत्रिका खोलकर पढ़ने से पता चलेगा அவர் ஜெயில்ல இருந்து எழுதுற மாதிரி அது இருக்காது. वो बंदीगृह में बैठ के लिख रहा वैसा नहीं होता। அவர் ஏதோ ரிசார்ட்ல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி वो बहुत बड़ा रिसोर्ट 5 स्टार होटल में बैठ के लिखने वाला जैसा लिखता। அவர் என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு கடிதம் எழுதுற மாதிரி இருக்கும். वो बड़ा होटल में अच्छा बिरयानी खाकर मजाक से लेटर लिख रहा वैसा लगता। பிலிப்பியர் 4 எடுத்து படிச்சீங்கன்னா फिलिपियों 4:4 में आप देखते हैं நான் சந்தோஷமாக இருக்கிறேன். मैं आनंदित में हूँ। நீங்கள் சந்தோஷமாக
போது உங்களுக்கே நீங்க சொல்லிக்கணும். आप जब भी पढ़ते हैं अपने आप बोलना चाहिए, ஜெயில இருந்து எழுதுறாரா 5 ஸ்டார் ஹோட்டல்? क्या ये जेल से लिख रहा, 5 स्टार होटल से बैठ के लिख रहा? அவர் ஜெயில இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. वो बंदीगृह में रहते इतना आनंदित था। அப்ப நாம எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். हम कितना आनंदित होना चाहिए। நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம். आप प्रभु में आनंदित रहना। போன வருஷம் இதே நேரம் पिछले साल यही समय, நாம இந்த ஒரு சபை கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிதான ஒரு पिछले साल यही समय हमें हमारा अंदर एक सवाल है, क्या हम जमीन लेकर भवन बना सकते हैं करके बहुत बड़ा सवाल இந்த था। வருடத்தினுடைய ஆரம்பத்திலே इस साल की शुरुआत में भी ஜனவரி மாசம் முதலாவது போர்டு மீட்டிங் போட்டபோது जब जनवरी महीना पहला बोर्ड मीटिंग हम किया था, பாஸ்டர் அந்த கையில அந்த இது எடுத்து வாசிக்க சொல்றாங்க. जो तेगिला जो लिख के रखी थी, काफी पढ़ रही थी, என்னென்ன ஃபைனான்ஸ் இருக்கு? हमारे पास क्या क्या पैसा है, ஜீரோ. सब जीरो में था, ஆனா ஒண்ணும் இல்ல. लेकिन कुछ भी नहीं। ஆனா ஆனா ஆசை மட்டும் இருக்கு. लेकिन इच्छा हमारे अंदर भरा हुआ था, நாம சபை கட்டணும். हाँ भवन बनाएंगे। ஹalleluya. எப்படி நடக்கும்? कैसा होगा? ஆண்டு கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம். हाँ परमेश्वर के अंदर आनंदित, கர்த்தர் பண்ணுவார். परमेश्वर करेगा। கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம். परमेश्वर में आनंदित है। ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். मैं बार बार कहता हूँ, நம்ம பல இடங்கள்ல கேட்டு பாஸ்டருடைய ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்ட், நீங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து நம்ம காசு கொடுத்தோம். हम कई जगह कई दोस्त, भाई का दोस्त, पास्टर का दोस्त, आप लोग भी पैसा दिया। அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போனோம். हम रजिस्टर करने गया था, அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் கம்மி. उसी दिन हमारे 3 लाख कम पड़ा। காலையில பாஸ்டர் போன் பண்றாங்க. सुबह मुझे पास्टर फोन कर रहा, பிரதர் அவர் சொல்றாரு, அந்த ஓனர் சொல்றாரு, இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணலன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்கறாரு. वो मालिक कह रहा आज ही लास्ट डेट, नहीं तो दूसरों को दे। நான் என்ன பண்றது? मैं क्या करूं? 3 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு. 3 लाख कम है, எனக்கு தெரியாது. हमें नहीं पता रास्ता, நான் என்ன பண்றதுன்னு தெரியாது. हम क्या करें? நான் வீட்ல உட்கார்ந்து ஜெபிச்சேன். हम प्रार्थना कर रहे हैं। பாஸ்டர் திரும்ப போன் பண்ணாங்க. पास्टर दोबारा फोन किया, பிரதர் நான் போக போறேன். मैं जा रहा हूं उधर। எப்படிங்க பாஸ்டர் வந்துடுச்சா காசு? मैं पूछा आ गया पैसा? இல்ல பிரதர். नहीं, ஆனா கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு நான் प्रभु के अंदर विश्वास करके मैं जा रहा அவர் हूं। போயிட்டாரு. वो चला गया पास्टर। நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணும். मैं उस दिन ऑफिस जाना था, நான் ரெடி ஆயிட்டே, நான் ப்ரே பண்ணிட்டே ரெடி मैं ஆயிட்டேன். प्रार्थना के साथ तैयार होकर जा रहा था। ஆண்டவரே இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. खुदा यहाँ तक हमें लेकर आ गया, கடைசி வருஷம் கொண்டு வந்தாச்சு. आखिरी तक लेकर आ गया। இன்னும் ஒரே ஒரு லாப் எடுத்து நாங்க கடைசி முடிக்கணும். अभी सिर्फ एक कदम आगे रखना, खत्म करने, रजिस्टर करने। 3 லட்சம் ரூபாய் இல்லையா ஆண்டவரே? उसके अंदर 3 लाख कम पड़ रहा। நான் அப்ப ஜெபிச்சேன். मैं प्रार्थना किया, ஆண்டவரே அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை நீங்க கொடுக்க खुदा आपने முடியும். वायदा किया ना, जो अंधेर में छुपा हुआ खजाना का मुझे दिखाओ। இந்த 3 லட்சம் ரூபாய் இன்னும் புதுசா யாரும் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. ये 3 लाख और नई रूप से नए लोग लेके आने का आवश्यक नहीं। இந்த 3 லட்சம் ரூபாய் ஏற்கனவே இந்த உலகத்துல இருக்குது. ये 3 लाख आप हमारे लिए पहले दे चुके। இந்த 3 லட்சத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க. ये 3 लाख आप हमारे हाथ में दे। நான் இப்படி ஜெபிச்சிட்டு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். मैं हम सब प्रार्थना करके तैयार हो रहा था। நான் அந்த 2 நாளாகமத்துல ஒரு வசனம் வரும். दूसरे इतिहास में एक वचन था, கர்த்தருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறதா. परमेश्वर की आंखें पूरी संसार में घुमा हुआ। உத்தமமான உள்ளம் உள்ளவர்களுக்கு தன்னை காண்பிப்பதற்காக அது கண்கள் சுற்றி வருகிறதா. सीधा मन वालों को अपने आप को प्रकट करने के लिए प्रभु की परमेश्वर की नजर संसार में घूमते आ रहे हैं। நான் सट्टे போட்டுக்கிட்டே அதை நான் சொல்றேன். मैं तैयार होकर कह रहा, प्रार्थना कर रहा था, वचन बोल बोल बोल। ஆண்டவரே உம்முடைய கண்கள் உலகம் முழுவதும் சுத்துது. परमेश्वर तेरी नजर पूरी दुनिया में है। யாரையாவது பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க 3 லட்சம் ரூபாய் கொடுக்க कोई ना சொல்லுங்க. कोई इसका भेजे हमें। அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்றான். तभी मेरा मित्र कॉल किया था, டேய் நீ ஒரு சர்ச்சை நார்த் இந்தியால கட்டணும்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? भाई आपने कहा था उत्तर भारत में एक जमीन के लिए, कलीसिया के लिए बोल रहा था। உடனே நான் அவன்கிட்ட சொன்னேன், "டேய் எல்லாம் முடிஞ்சிடுச்சுடா. मैंने बोला उसका सब हो गया भाई, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண. आज आखिरी पेपर वर्क है, रजिस्ट्रेशन करना। ஆனா 3 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு." लेकिन 3 लाख हमारे लिए कम पड़ा। டேய் என்னடா இது என்கிட்ட சொல்லவே இல்ல. आप क्यों पहले नहीं बोला? நார்த் இந்தியாவுல சபை கட்டுவதற்காக நான் 3 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். उत्तर भारत में कलीसिया बनाने के लिए मैं कई साल से 3 लाख जमा करके रखा हूँ। சர்ச்சில எவ்வளவு கம்மியா இருக்குது? हमारे लिए कितना कम है? 3। அவன் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான்? वो कितना जमा करके रखा? கர்த்தருடைய கண்கள் உலாவி வருகிறதாம். परमेश्वर की आंखें घूमते संसार में घूम रहा है। கர்த்தருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது. प्रभु की नजर पूरी संसार में घूम रहा है। இந்த பக்கத்துல
ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான். इस साइड राजा करके एक व्यक्ति, அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. उसके लिए 3 लाख चाहिए. இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். उधर एक व्यक्ति, அவன் ஆண்டவருக்காக பண்ணணும்னு சேர்த்து वो வச்சிருக்கிறான். प्रभु के लिए देने के लिए पैसा रखा. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து இவனுக்கு கொடுத்தான். जो बीच में अंधकार था, उसके अंदर से खुदा खजाना खोल कर इधर दे दिया. ஹalleluya. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது உங்களுடைய வேலை. परमेश्वर में आनंदित होना ही आपका ताकत है. அவன் சொன்னா டேய் அத அட்ரஸ் அனுப்புடா. वो भेजो भाई, एकदम खाता नंबर அனுப்புடா. मैं भेजा. உடனே அவன் அனுப்பிட்டான். 1 मिनट में पैसा आ गया. உடனே அடுத்த நிமிஷம் பாஸ்டர் கால் பண்றாங்க. एकदम पास्टर कॉल कर रहे हैं. பாஸ்டர் பிரதர் 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. भाई 3 लाख मिल चुका है. எப்படி வந்துச்சு எனக்கு कैसा हुआ हमें नहीं पता. ஆனா நான் ரெஸ்ட் பண்ண போறேன். मैं जा रहा अभी काम करने. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की धन्यवाद. சந்தோஷம். मुझे भी आनंद. ஹalleluya. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலம். प्रभु के अंदर आनंदित रहना ही आपका ताकत है. பாஸ்டர் 3 லட்சம் ரூபாய் கிடைச்ச பிந்தி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இல்ல. देखो सुनो, पास्टर 3 लाख मिलने से आनंदित नहीं है. 3 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள जब சந்தோஷம். 3 लाख नहीं था तभी पास्टर आनंदित है. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் கம்மியா இருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷம். आपके पास कुछ भी नहीं तभी आप आनंदित रहना நீங்கள் चाहिए. கம்மியா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருந்தால் தான் अगर कम गठरियों में अब आनंदित रहने से தாவீதை போல दाऊद के समान என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிவின் मेरा कटोरा उभर रहा है, அப்பொழுதுதான் நீங்க சந்தோஷமா இருக்க. तभी आप आनंदित होंगे. நீங்க கம்மியா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாதான் अगर आप कम गठरियों में आनंदित रहेंगे तो எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்க. तभी परिपूर्ण होने के बाद भी आनंदित रहोगे. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலம். परमेश्वर में सामर्थ ताकत है आपका आनंदित रहना.